வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டோ கிளான்ஸா. இந்த வண்டிக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, கூலண்ட்டு, ஸ்பார்க் ப்ளக்கு, 4 வீலுக்கும் பிரேக் கிளீனிங்கு, ஆல் லைட் செக்கப்பு, ஃபுல்லாக அந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயிலையும் கூலண்ட்டையும் நம்ம கழட்டி விட்ருவோம். ஏன்னா வந்து அதை ஃபஸ்ட்டே நம்ம கழட்டி விட்டோம்னா நம்ம அது பாட்டுலே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம மேலே இருக்க மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம். ஏர் ஃபில்டரை கழட்டுறது, ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துடலாம். இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கூலண்ட்டு தான் ஊற்றிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ப்ளூ கலர் கூலண்ட்டு தான் டொயோட்டோ கிளான்ஸாக்கு ஊற்றுவாங்க பெரும்பாலும். இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்வோலின் ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் தான் ஊற்ற போகிறோம். நம்ம வந்து இன்னும் சம்பு நட்டு இதெல்லாம் போடலை. நம்ம போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த ஆயிலை ஊற்ற போகிறோம். ஏன்னா இது வந்து ஃபுல் சிந்தட்டின்றல ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஓட்டிக்கலாம். நல்லாவே இருக்கும் ஆயிலு. நம்ம இந்த ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக் கழட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் பார்த்திங்கன்னா 16 லாங் பிட்டு போட்டு கழட்டுறது. அது பார்த்திங்கன்னா லாங் பிட்டு போட்டு தான் கழட்ட முடியும் ஸ்பார்க் ப்ளக்கை. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இதில் இருக்கிற ஸ்பார்க் ப்ளக் பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த முனியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோயிஸ் அடிச்சிருச்சு. சுத்தமாக போயிடுச்சு. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4 வீலையும் நம்ம கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. பிரேக் க்ளீனிங்னால் நம்ம வந்து 4 வீலையும் கழட்டி பிரேக் க்ளீனிங் பண்ணிடுவோம். அதனால் கழட்டி பிரேக் க்ளீனிங் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருந்துச்சு. இந்தமாதிரி டஸ்ட் இருக்கப்போ என்ன ஆகும்னா பின்னாடி இருக்க பிரேக் ட்ரம்மில் வந்து ஸ்டெப்பு உள்ளதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சர்வீஸுக்கு ஒரு தடவை 10,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ஒரு தடவைக்கு பிரேக்கை கழட்டி க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பேர் கடைக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் மாட்டிடலாம். பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்லாம் மாட்டியாச்சு. மாட்டி ஃபுல் டைட்டு, அதாவது அதுக்கே தகுந்த டைட் தான் வைக்கணும். ஓவர் டைட் வச்சிடவே கூடாது. பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரும் நம்ம மாட்டியாச்சு. மாட்டிடலாம். ஓகே. பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்சார் ஒயர்லாம் சில பேர் கழட்டிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம கழட்ட தேவையில்லை. ஏன்னா லைட் எரியும், செக் லைட் எரியும். பார்த்திங்கன்னா இப்போ வண்டியை தூக்கிடலாம். நமக்கு ரேம்ப் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. நம்ம வந்து கீழே படுத்து அந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்படாமல் கொஞ்சம் ஈஸியாக மேலே வண்டியை தூக்கிட்டு நம்ம ஈஸியாக நல்லாவே டைட் வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்து ரேம்ப் இருக்கிறதுல ஒரு ப்ளஸ்ஸே. பழைய ஃபில்டரை கழட்டி விட்ருவோம். பார்த்திங்கன்னா புது ஃபில்ட்ரு போட்டாச்சு. மின்டா ஃபில்ட்ரு தான் போட்டிருக்கோம். இந்த வண்டிக்கு பெரும்பாலும் வந்து MPFI ஃபில்ட்ரா, அந்த ஸ்விஃப்ட்டுக்கு பெட்ரோல் வண்டிக்கு போடுற ஃபில்ட்ரு தான் வரும் பெரும்பாலும். அதுவே இதுக்கு வந்து கரெக்டு தான்.